இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சேர்த்து கொள்வேன். ஏசாயா 54 அதிகாரம் 7 சொல்லுது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அதாவது நம்முடைய தேவன் இமைப்பொழுது எங்களை கைவிட்டாலும் எங்களை சேர்த்து கொள்வார். அவர் அவ்வளவு இரக்கமுடையவர், அவ்வளவு உருக்கமானவர், எங்களை ஒரு பொழுதுமே விட்டு விலகுவதில்லை. இந்த வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். தேவன் எங்களை ஒரு பொழுதும் கைவிடுகிறதில்லை. ஆனாலும் அவர் எங்களை கைவிடுகிறதான அந்த அளவு இமைப்பொழுதாக இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட உருக்கமான இரக்கங்களால் எங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி அவர் வாக்களித்திருக்கிறார். நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாயிலும் செய்யும் பொழுது தேவன் அதை குறித்து வருந்துகிறார். அவர் வருந்துவதன் நிமித்தம் எங்களை சிட்சிக்கிறார். அந்த சிட்சை ஒரு சில நேரங்களில் எங்களை கைவிடுகிறது போல இருந்தாலும் கூட அது இமைப்பொழுதுதான் எங்களை அவர் கைவிடுகிறதாக இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு அவர் எங்களை சேர்த்து கொள்ளுகிறார். அதாவது அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பது போல அவர் சில நேரங்களில் எங்களை அடித்தாலும் இரக்கத்தினாலே எங்களை அணைத்து கொள்ளுகிறார். ஆகையால ஒரு காலமும் தேவன் எங்களை கைவிடுகிறவர் அல்ல. அவருடைய இரக்கங்கள் உருக்கங்களுக்கு முடிவே இல்லை. அந்த இரக்கங்களால் அவர் எங்களை அணைத்து கொள்வார். அந்த இரக்கங்களால் அவர் எங்களை சேர்த்து கொள்வார். Have a nice day.